தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சூர்யா, அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னது மோடியின் பேச்சில் இருக்கிற பதட்டம், முரணை சுட்டி காட்டினார். மக்கள்கிட்டயே பாஜக ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இருக்கு அப்படின்றார், எண்ணம் இருக்குன்னு சொல்றாரு. அதான் நான் பல விவாதங்களில் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ மக்களுக்கு பாஜக மேலே அதிருப்தி இருக்குது, வட இந்தியா முழுக்க தோற்று போக போகிறாங்க, மக்களுக்கு எதுவுமே செய்யலை, நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யலைன்ற பட்சத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களை எதிர்த்து வாரணாசியில் நிற்கணும்னு கூட நான் சொல்லலை. குறைந்தபட்சம் அவர் 3 முறை போட்டி போட்டு வென்று அவர் குடும்பத்திடம் 50 ஆண்டுகளாக இருந்த அமேத்தி தொகுதியில் கூட போட்டி போடாமல் பயந்து போய் ரேபரேலிக்கு ஏன் ஓடி போனார் அப்படின்ற முதல் கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது. இப்போ பதட்டம் இருக்குது, பயம் இருக்குது, ராகுல் காந்தி அலை வீசுது, பிஜேபிக்கு எதிரான அலைனா குறைந்தபட்சம் ராகுல் காந்தியாச்சு அவர் தோற்று தொகுதியில் நின்று மீட்டெடுத்திருந்தார் என்றால், அந்த தைரியத்தை காண்பித்திருந்ததால் மக்கள் பல்ஸ் நம்ம புரிஞ்சிருக்கலாம். அவர் அதை விட சேஃபான கான்ஸ்டியன்சி ரேபரேலி போனதிலே மேலே நிலைமை நின்றுது. இப்போ இன்றைக்கி 6வது கட்ட தேர்தல் நடந்தது, 58 தொகுதிகளில் தேர்தல். இந்த 58 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட கடந்த 2019 காங்கிரஸ் ஜெயிக்கலை, அதை விட்டுருவோம். இன்றைக்கி சோனியா காந்தி அம்மையாரும் ராகுல் காந்தி அவர்களும் வாக்கு செலுத்திவிட்டு செல்ஃபியை போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், சோனியா காந்தி அம்மையார் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 ஆண்டுகளாக இந்தியாவில் வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. குடிமகன் சிட்டிசன்ஷிப் வாங்கின உடனே முதல் முறையாக சோனியா காந்தி அம்மையார் அவர்களின் வாழ்க்கையில் முதல் முறையாக காங்கிரஸ் சின்னத்துக்கு ஓட்டு போடாமல் தொடப்பக்கட்டு சின்னம், அதாவது ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எந்த தொகுதியில்? நியூ டெல்லி கான்ஸ்டிடன்சி, இந்தியாவின் இருதயம் என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க இந்தியாவின் இருதயம்னு சொல்ற இடத்துல. அப்போ தொடப்பக்கட்டை இல்லைன்னா ஸ்வச் பாரத்தே இருக்காது. அப்போ இந்தியாவின் இருதயத்திலேயே அவர்கள் போட்டி போட முடியாம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு கூட்டணி இணக்கமா இருக்கு. இந்தியா கூட்டணி இல்ல, அந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறதுனால விட்டு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ 330 இடங்கள்ல தான் காங்கிரஸ். நீங்க சவுத்துல ஒரு இடத்துல கூட காலே ஊன முடியல, தமிழ்நாட்டுல கால் ஊன முடியல, கேரளால கால் ஊன முடியல, அதான் எங்கேயுமே கால் ஊன முடியல. தவறான கர்நாடகத்துல இருந்த பங்கு போக போகுது. இந்த தவறான உதாரணங்கள் 2014, 2019 2 தேர்தல்களிலும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கட்சி பிஜேபி தான், காங்கிரஸோ திமுகவோ யாருமே கிடையாது. தென்னிந்தியாவில் அதிக இடங்களை வென்ற கட்சி பிஜேபி தான். இந்த தேர்தலையும் அது வரும். இப்போ எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் நம்ம பேசலாம். இப்போ நான் சொல்ல வர்றது, எதையுமே சாதிக்கலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் ஐயாவும் சொன்னார், நிறைய பேர் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு திரு சிதம்பரம் ஐயா அவர்கள் நிதியமைச்சராக பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் 11வது மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்திய நாடு இன்னைக்கு, அதாவது 2014. அடுத்த 30 ஆண்டுகளில், அதாவது 2044ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் 3வது இடத்தை எட்டி விடுவோம் அப்படின்னு அவர் பட்ஜெட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இது. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி 2024 இருக்கோம், 11வது இடத்துலேருந்து ஏற்கனவே 5வது இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம IMF என்ன சொல்கிறாங்கன்னா, 2027ஆம் ஆண்டுக்குள் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வந்துவிடும்னு சொல்கிறார். அப்போது காங்கிரஸ் 2044ன்னு செட் பண்ண டார்கெட்டை நாங்கள் 2026லே சாதிக்க போகிறோன்னா, அவர்களை விட 16 ஆண்டுகள் முன்னோக்கி இந்தியாவை எடுத்து சென்றிருக்கிறோம் அப்படின்றது முதல் பொருள். என்ன பண்ணிட்டீங்க, பெருசா பண்ணிட்டீங்களான்னு நிறைய கேட்கலாம். இன்னைக்கு எந்த கோயிலுக்கும் எதிரான அலை இல்லைன்றீங்க? இல்லை, அதான் இப்போ எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போங்க, வெளியே பூக்கடையில் இருப்பாங்க அம்மா, அங்கே அந்த UPI ஐடி இருக்கும், 5 ரூபாய்க்கு பூ வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் பண்ணலாம். அது மோடி அவர்களுக்கு டிஜிட்டல் ரெவல்யூஷன். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் 5329 என்ன இருக்கு, டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றது. 5329 டாஸ்மாக் கடைகள், வருடம் ஒன்றிற்கு 45,000 கோடி ரூபாய் வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஏதாச்சும் ஒரு டாஸ்மாக் கடையில் UPIயில் ஸ்கேன் பண்ணி உங்களால் பணம் பே பண்ண முடியுமா? இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, டாஸ்மாக் சங்க ஊழியர்கள் அடுத்த மாதம்
கோட்டையை நோக்கி போராட்டத்திற்கு போக போகிறார்கள். எதுக்கு போராட்டத்துக்கு போறாங்க தெரியுமா? எங்களுக்கு யூபிஐ ஐடி டிரான்சாக்ஷனை கொண்டு வாங்க, பணத்தை வாங்கி வசூலிச்சு சப்மிட் பண்ணி அதுல நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வருது, பேசலாம். அதனால டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வாங்கன்னு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. மோடி திட்டம் வேணும்னு. இந்த மாற்றத்தை தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்றோம். பேசலாம். அதாவது பழைய யூபிஐ வந்து யூபிஐ ஐடியை வச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பி காத்திருக்கிறீங்க. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.